Hi friends, welcome back to our channel Tapas Education. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th 11th 12th கொண்டான அந்த பப்ளிக் எக்ஸாம்க்கான டைம் டேபிள் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கான டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு. இதுதான் இந்த வீடியோ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே பிடிஎஃப்பில் நமக்கு வந்து பார்த்தோம்னா பப்ளிக் எக்ஸாமுக்கான டேட், ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் டேட்டு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட்டு அண்ட் ரிசல்ட்டுக்கான டேட் எல்லாமே இதில் ஒரே பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 12th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா March 1 to 22, 11th வந்து March 4 to 25, ஓகேங்களா? 10th பொறுத்த வரைக்கும் March 26 ஸ்டார்ட் ஆகுது, April 8 முடியுது, ஓகேங்களா? ரைட், இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் இப்போது நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12th வந்து பார்த்தோம்னா February 12 to 17, ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து மாறும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் நடக்குதா அல்லது செகண்ட் ஸ்பெல்லில் நடக்குதா அப்படிங்கிறத உங்கள் ஸ்கூலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் டேட் வந்து இதுதான், ஓகேங்களா? ஸோ February 12 to 17, 11th வந்து February 19 to 24, 10th வந்து February 23 to 29, ஓகேங்களா? என்னடா February மாதம் 29 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இந்த வருஷம் வந்து நமக்கு லீப் இயர், அதனால் February 29 இருக்குது. ஸோ மேபி வந்து 10th வந்து February 29 நடக்கிறது இதுதான் ஒரு அதிசயமாக கூட எடுத்துக்கலாம். மேபி மறுபடியும் நடக்குதுன்னா நெக்ஸ்ட்டு 4 இயர் கழிச்சு தான் நடக்கும். ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரிசல்ட் 12th வந்து பார்த்திங்கன்னா May 6, 11th வந்து பார்த்திங்கன்னா May 14, 10th வந்து பார்த்திங்கன்னா May 10. ஸோ இந்த முறை வந்து தனித்தனியாக வெளியிடுறாங்க, ஒரு சந்தோஷமான விஷயந்தான். லாஸ்ட் இயர் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரிலாம் விட்டாங்க, அதுக்கு ஒரு சில இஷ்யூ ஆனது. ஓகே, இது நல்லது தான். ஃபஸ்ட்டு 12th, அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் 3rd நமக்கு வந்து 11th ரிசல்ட்டு. ஸோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கான லிங்க்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.